நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாடாளுமன்றத்தில் சும்மா சங்கிகள் எல்லாத்தையுமே ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. நம்ம கனிமொழி அக்கா ஒரு சிறப்பான தரமான ஸ்பீச் பேசியிருக்காங்க. அதன் விளைவால் சங்கிகள்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போறா இருந்தால் அந்த நாடாளுமன்றத்தில் நம்ம கனிமொழி அக்கா பேசின பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்பீச் பேசியிருக்காங்க நம்ம கனிமொழி அக்கா. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்குது. அந்த அரசியல் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்கள் பணி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். கனிமொழி அக்கா நம்ம சங்கிகளை எவ்வாறு ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன கேள்வியை மட்டும் உங்கள்கிட்ட நான் கேட்டுறேன். அதாவது கொண்டை குருவின்னு சொல்லி ஒரு குருவி இருக்குது. அந்த குருவியுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது, வெறும் 14 சென்டிமீட்டர்லேருந்து 28 சென்டிமீட்டர் இவ்வளோ நீட்டி தான் இருக்கும் கொண்டை குருவி. புல்புல் பறவைன்னு சொல்லுவாங்க. இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க, இதுக்கு பேர் தான் கொண்டை குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொண்டை குருவி மேலே உக்காந்து யாருனாலேச்சும் பயணம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் இருக்கேன், நான் இந்த கொண்டை குருவி கவுட்டு கடியில் உட்கார வச்சு அது மேல நான் உக்காந்தேன் அப்படின்னா அந்த கொண்டைக்குருவியுடைய நிலைமை என்ன ஆகுறது? இன்னும் சொல்ல போறா இருந்தா 1 இன்ச் அந்த கொண்டைக்குருவி பின்னாடி பேக்ல திரும்பி பார்த்து கடிக்க கூடாத இடத்த கடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாவர்கர்னு ஒரு சூழ்நிலைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது ஆங்கிலேயர்கிட்ட பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தே தன்னுடைய வாழ்நாளை கழிச்ச ஒரு நபர் தான் சாவர்கர் என்று சொல்லப்படுற ஒரு நபர். அந்த நபர் அந்தமான் சிறைச்சாலையில், அதாவது ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அந்தமான் சிறைச்சாலையில் இருந்தப்ப அவரை பார்க்கறதுக்காக புல்புல் பறவைகள் வருமா. வெறும் இந்த 8லேருந்து 28 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த புல்புல் பறவைகள் இவரை பார்க்கறதுக்காக வருமாமா. இவர் யாருக்குமே தெரியாம அந்த புல்புல் பறவையில ஏறி உக்காந்து, அதான் கவுட்டு கடையில் புல்புல் பறவை நிற்க வச்சு அவர் அதில் ஏறி உட்காந்து தன்னுடைய வீட்டுக்கு தினமும் போயிட்டு வருவாராமா. இப்படின்னு சொல்லி சங்கி கூட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கதை கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, புல்புல் பறவை சைஸ் சின்னது, அது மேலே ஒரு மனுஷனால உட்காந்து பயணம் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. உங்கள்கிட்டயே நான் கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறேன். முடியுமா? வாய்ப்பே இல்லை. எப்படி உட்கார முடியும்? உட்காந்தா நஞ்சு போயிடாதா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்காங்க, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு பள்ளி குழந்தைகளுடைய பாட புத்தகத்தில் பாஜகவுடைய சங்கி அரசாங்கம், இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தப்ப பாஜக இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 8வது வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவனுடைய பாட புத்தகத்தில் இந்த மாதிரி புல்புல் பறவை மேலே உக்காந்து சாவர்கர் டெய்லி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி பதிவேற்றங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. உள்ளபடியே எந்த ஒரு பகுத்தறிவு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, இதை கேள்வியை தூக்கி முன்னாடி வைப்பாங்க. எப்படா ஒருத்தர் உட்கார முடியும்னு கேள்வி தூக்கி முன்னாடி வைப்பாங்க. இதைத்தான் கனிமொழி அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்ல, ஏண்டா டே அறிவு கட்டவங்களா, நீங்களாம் முகலாயரை பற்றி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அவங்க எவ்வளோ பெரிய போர் வீரர்களை பற்றி பேச மாட்டீங்க. காந்திஜி எதற்காக படுகொலை செய்யப்பட்டான்ற விஷயத்தை பேசுவீங்களா? அதுவும் யார் படுகொலை செஞ்சான்னு பேசுவீங்களா? அதையும் பேச மாட்டீங்க. தந்தை பெரியாரை பற்றி பேசுவீங்களா? அதுவும் பேச மாட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க, சாவர்கர் புல்புல் பறவை மேலே உக்காந்து பறவை பண்ணார்னு மட்டும் பேசுவீங்க, பறந்து போனாலும் பேசுவீங்க. அது புல்புல் பறவையா இல்லாட்டி ப்ரூம் ஸ்டிக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி, ப்ரூம் ஸ்டிக்னா விளக்கமா இருங்க, வேற ஒன்றும் கிடையாது, விளக்கமாத்தில் உட்காந்து சாவர்கர் போனாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம கனிமொழி அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா பார்லிமெண்ட்லேயே நின்று கதி கலங்க விட்டுருக்காங்க. அந்த மேட்ரு தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வயலாக போய்க்கிருக்கு. மக்களே, இதை நம்ம சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. இதில் காமெடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, பட் இது மிகப்பெரிய ஒரு திரிபு வாதங்கள், வரலாறுகளை திரிக்கின்ற திரிபு வாதங்கள். இந்த சங்கி கூட்டங்களுடைய முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா, அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுடைய மேல கொண்டு போய் ஆன்மீகத்தை நிப்பாட்டு வந்துருவானுங்க, தங்களுடைய சங்கி புத்திகளை நிப்பாட்டு வந்துருவானுங்க. இதான் இவருடைய மெயினான வேலையை. ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாமே திரிபு வாதங்கள் தான். தனக்குன்னு ஒரு ஐடியாலஜியை செட் பண்ணி வச்சிருக்கானுங்க, தனக்குன்னு ஒரு புராண கதைகளை செட் பண்ணி வச்சிருக்கானுங்க சங்கி கூட்டங்கள் எல்லாமே. அந்த புராண கதைகளில் சொல்லப்படுகின்ற மித்துகள் எல்லாமே உண்மைகள் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்காக தான் அறிவியல் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக பண்ணுற இடங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க புராண கதைகளையும் மித்துகளையும் கொண்டு போய் திணிச்சு வச்சுட்டு வந்துடுறானுங்க. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உலகத்திலே தென் துருவத்தில் ஒரு, அதாவது நிலவனுடைய தென் துருவத்தில் விண்கலத்தை இறக்கிய ஒரு நாடு இந்திய நாடு. ஆனால் அந்த இடத்துக்கு என்ன பேர் சூட்டுறானுங்க, சிவசக்தின்னு பேர் சூட்டுறானுங்க. அந்த விண்கலம் போய் இறங்கிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் சிவசக்தியாமா.
சிவசக்தியின் பெயரை சூட்டுறாங்க. இவங்க எதற்காக சிவசக்தியின் பெயரை சூட்டுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா புராண கதைகளில் அந்த சிவன் இருக்கார் இல்லையா, சிவனுடைய இருப்பிடம் என்பது வந்து கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாசத்தை நீங்கள் சினிமா காட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணிகள் நிறைந்த ஒரு உலகமாக வந்து இருக்கும். வெறும் பணிகளாக தான் இருக்கும், பணிகள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விண்கலம் இறக்கப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடமும் கூட பனிகள் நிறைந்த இடம். அதாவது அந்த இடத்துல வெயிலே படாத இடம். அதனால பனிக்கட்டிகளாக அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் அந்த இடம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து புராண கதைகளையும் அறிவியலுடைய வளர்ச்சியும் ரெண்டையும் ஒன்றிணைச்சு இந்த மக்களுக்கு வந்து ஆன்மீகம் தாண்டா அறிவியலே, கடவுள் தாண்டா அறிவியலே, கடவுள் வாழ்ந்த இடங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் சித்தரிப்பதற்காக, கட்டமைப்பதற்காக இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல தான் வந்து சிவன் அந்த காலத்தில் இருந்தாருன்ற மாதிரி தற்கொலை தம்பிகள் நம்புவானுங்க சில பேர் அதைத்தான் நினைப்பாங்க. சாதாரண சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுங்க, இதைத்தான் நம்புங்க. ஆமாம், நம்ம டிவியில் பார்த்தோம்ல, சிவனும் பார்வதியும் வந்து அந்த பணிகள் நிறைந்த இடத்த தான் உட்காந்துருந்தாங்க, அந்த இடம் தான் முழுக்க சிவனும் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க முழுக்க அப்படின்ற மாதிரி நம்புவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்காக தங்களுடைய மித்துகள் எல்லாமே அறிவியல் ரீதியாக மெய்ப்பிப்பதற்காக இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அறிவியலுடைய வளர்ச்சியில் போய் தங்களுடைய சங்கித்தனத்தை பூத்திட்டு வந்துடுவானுங்க, சங்கி சாயத்தை வந்து பூசி விட்றானுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லி ஒரு நாகரிகம் இருக்குது. நம்மளாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து என்று சொல்லப்படுகிற நதிக்கரை ஓரத்தில் சமவெளி பரப்புகள் இருந்துச்சு, அதில் வந்து நாகரிகங்கள் வந்து உருவாச்சு. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துலையும் போய் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மித்து கதைகள் எல்லாத்தையும் பூத்துறானுங்க. அதாவது தன்னுடைய புராண கதைகளை பூத்துறானுங்க. அது சிந்து சமவெளி நாகரிகம் கிடையாது, சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றிருக்கானுங்க. சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கானுங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, எவ்வளோ தெளிவாக அந்த புராண கதைகளில் வருகின்ற கதைகள் எல்லாத்தையுமே உண்மைத்தன்மைகள் நிறைந்தது அப்படின்ற மாதிரி பூத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க, அந்த காலத்திலே வந்து வைஃபை இருந்துச்சுன்ற மாதிரி எழுதிக்கிருக்கானுங்க. அந்த காலத்திலே வந்து புராண கதைகளில் வந்து வைஃபை எல்லாமே இருந்துச்சு, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அப்படியே ஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதிக்கிருக்கானுங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்ணுறாரு, ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு. நம்ம மோடி அவர்கள் தான் கான்ஃபரன்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த காலத்திலே இந்தியர்கள் புஷ்பக விமானத்தை பயன்படுத்தினாங்க, விமானத்தை உலகத்திலே முதலாக பயன்படுத்திய நாடு எங்கள் நாடுன்னு பேசிட்டு வந்திருக்காரு ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர். உலக நாடுகள் எப்படி கேவலம் பார்ப்பாங்க, பிரதமர் எப்படி கேவலம் பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி வந்து கட்டுக்கதைகளை பற்றி உலக நாடுகளுடைய கான்ஃபரன்ஸை பேசிட்டு வந்திருக்காரு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம். புஷ்பக விமானம்னா எதை சொல்கிறாரு, அதான் ராவணை வந்து அந்த சீதையை தூக்கி போட்டு புஷ்ப விமானத்தில் பறந்து போனாராமா இலங்கைக்கு. அந்த புராண கதையை கொண்டு வந்து இங்கே வந்து நிப்பாட்டுறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஸோ மக்களை, இது எல்லாமே என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து தொடர்ச்சியாக அனைத்து விதமான பதவிகளும் இருக்கணும், அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே அறிவு மூடர்களாக இருக்கணுன்றதுக்காக கற்பிக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இதே விஷயத்தை சாதாரணமாக அந்த 3% நபர்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் நம்பவே மாட்டான். ஆனால் அடுத்தவனுக்கு கற்பிப்பான், அவன் ஒருபோதும் நம்ப மாட்டான். இன்னைக்கு வந்து வயநாடு என்ன நடந்திருக்குது, வயநாடு தான் ஐயப்ப கோயில் இருக்குது, வயநாடு என்ன நடந்திருக்குது, அந்த சகதிகளை கீறி பாருங்க, அதுக்குள்ள ஏதாச்சும் கடவுள் கிடக்குதான்னு பாருங்க. கடவுள் காப்பாற்றல, ஒரு கடவுளும் கூட அந்த சேறு சகதியில் சிக்கி செத்து போச்சான்றது தெரியல. அப்போ எவ்வளோ தெளிவாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அறிவியல் அனைத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கடவுள் சாயத்தை பூசி விட்டுறது. கடவுள் சாயத்தை பூசினாங்கன்னா அப்படின்னா எப்படி இந்த நாட்டில் இருக்க குழந்தைங்க எப்படி வந்து படிப்பாங்க, அறிவியல் படிப்பாங்க, எல்லாமே கடவுள் நம்பிக்கைன்னு போயிடாதா, எப்படி படிப்பாங்க? ஒரு தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுறானுங்க, அந்த வெயில் காலகட்டங்களில் சூரியனுடைய சிலையை வச்சு சூரியன் மேலே வந்து பாலாபிஷேகம் பண்ணுறானுங்க. ஏன்னா வந்து சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்காமல் பாலாபிஷேகம் பண்ணோம்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி பாலாபிஷேகம் பண்ணுறானுங்க. ஐயர்களை வச்சு ஓத விட்றாயப்பா. இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது? இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இவங்க அறிவியல் எல்லாத்தையுமே ஆன்மீகமாக மாற்றுவதற்கு, இல்லாட்டி தான் வந்து ஒரு கதைகள் எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த கதைகள் எல்லாமே உண்மைகள் என்று நிரூபிப்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக எழுத்து வடிவுகளில் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்றக்காக எழுத்து வடிவுகளை எல்லாத்தையும் மாற்றுறாங்க. சாவர்கரையும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கடவுளுடைய அவதாரம் என்று காட்டுவதற்காக தான் புல்புல் பறவை மேலே வந்து உக்காந்து அவர் போனார் அப்படின்ற மாதிரி 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. 8ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு பள்ளி பாட புத்தகத்தில். இதெல்லாம் எந்த லிஸ்ட்டை சேர்க்குறது? அதனால தான் கனிமொழியை என்ன பண்ணியிருக்காங்க, ரவுண்டு கொட்டி அடிச்சிருக்காங்க. மேபி
சங்கிகளுடைய ஆட்சி நடக்குது. அதனால் அவை குறிப்புகள்ல இருந்து கூட அந்த மாதிரி பேச்சுகள்லாம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் சரி, நம்மளை போன்ற ஆட்களும் சரி, முற்போக்குவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற யூடியூபர்ஸும் சரி, அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக மக்கள் மட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக அனைத்து மக்களையும் அறிவியல் வெளிப்படைய செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.